மேம் அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருந்தீங்க ஃபாதர் இன் லா இருக்கும்போது அப்போ வந்து மெஸ் டைப்பில் இருந்தது அண்ட் இப்போ ரெஸ்டாரண்ட்டாக மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் என்னென்ன நியூ டிஷ்ஷஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோமா நீங்கள் வந்ததுக்கப்புறம்? நியூ டிஷ்ஷஸ் வந்து மந்த்லி ஒன்று ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு ஒரு தடவையும் ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், ஒரு இது வர இப்போ சட்டி பிரியாணி கூட போட்டோம். அதுக்கப்புறம் வந்து மண்பானை பிரியாணி, மண்பானை பரோட்டா, ஆப்பம், பாயா வந்து டிஃப்ரெண்ட்டாக எப்படி கொடுக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். சைனீஸ் ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு ஐட்டமும் நம்ம நம்ம காரம் வேணும்னா காரம் எப்படி நம்ம இது பண்ணி கொடுக்கலாம், மேக் பண்ணி கொடுக்கலாம், அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். எல்லா விஷயமே நம்ம பார்த்து பார்த்து செய்கிறோம். ஏன்னா மக்களுக்கு பிடிச்சிருக்கணும்ல நம்மளோட டிஷ்ஷு. இப்போது பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றாங்க. ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டாலும் நம்ம பாரம்பரிய இதை விட மாட்டாங்கல்ல. அதனால் நம்ம எப்படி கொடுக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக, சின்ன பசங்களுக்கு கூட நம்மளுக்கு பிடிக்கிறாப்புல எப்படி கொடுக்கலாம், காரம் இல்லாமல் கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க ட்ரை ஐட்டத்தில். இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஒரு ஐட்டம். ஓகே மேம்.